வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். இன்னைக்கு ஒரு 3 பொதுநல வழக்கு. ஒன்று, டிவிகே அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க முழக்கம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில், பச்சை குழந்தைகள் மத்தியில் அந்த முழக்கத்தை போடுறாங்க. டிஎம்கே ஆட்சியிலேயோ ஏடிஎம்கே ஆட்சியிலேயோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்லை ஒன்றிய செயலர்களோ போகும்போது இந்த மாதிரி முழக்கத்தை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணோம். மாண்புமிகு நீதிமன்றம் வழக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது சம்பந்தமாக அட்மிஷன் நான் எடுத்துக்கிறேன். அரசுக்கு ஒரு 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 மாத கால டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே அவங்க சுற்றறிக்கை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, அது ஒரு நல்ல தீர்ப்பு வரும். ரெண்டாவது, நல்லா பார்த்துக்கோங்க, இலங்கையில் தொடர்ந்து 2 கலவரம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போன மாதம் ஒரு கலவரம் ஏற்பட்டு சிறை கைதிகளுக்கு கலவரம் ஏற்பட்டு கொல்லப்பட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இப்போ யாழ்ப்பாண சிறையிலையும் கலவரம் ஏற்பட்டுச்சு. இது தமிழ் சிங்களர்களுக்கான கலவரமாக மாறிச்சுனாக்க மிகப்பெரிய படுகொலை ஏற்படும். ஏற்கனவே இப்படி தான் கலவரத்தில் ஏற்பட்டு குட்டிமணிச்சாங்க, தங்கத்துறையில் கொல்லப்பட்டாங்க வெளிக்கரை சிறைச்சாலை. அப்போ தமிழ் மீனவர்கள் அங்கே இருக்கும்போது அவங்கள மீட்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தோம். இலங்கை கடற்படையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை இதில் மீட்கணும் அப்படின்னு வழக்கு போட்டிருந்தோம். அதுக்கும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டு விரைவில் நாங்கள் மீட்பதாக மத்திய அரசு உறுதி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிப்படை வசதி கேட்டு, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாப்பாக்குடி கவரங்குளம் வழியே செல்லக்கூடிய ரோடு ஒரு 10 வருஷமா சாலை வசதி மோசமாக இருக்குது. மின்சார விளக்குகள் இல்லை. உடனே அதுக்கு ஒரு வழக்கு போட்டோம். மாண்புமிகு நீதிமன்றம் ராமநாதபுரம் பிடிஓக்கு நீங்கள் விரைவில் ரோடை போடுங்க, மின் விளக்கு சரிப்படுத்துங்க, இல்லைன்னா நீதிமன்றத்தில் அவங்க கண்டமுட்டுக்கு அவங்க வழக்கறிஞர் வந்துருவாங்க அப்படின்னா நாங்கள் விரைவில் ரோடு போடுவோம் சொல்லியிருக்காங்க. அப்போ அடிப்படை வசதி விரைவில் தீர்க்கப்படும். 3 வழக்குகளும் வெற்றியை நோக்கி நகருது. நன்றி, வணக்கம். உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன்.